ஆம்பியன்ஸ் வந்து இப்போ எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா, சார் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க. அது தேவையில்ல. எனக்கு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபோன் பண்ணுவாங்க. சார் வந்து நான் கடை வந்து அடுத்த வாரம் தொறக்கிறேன். இமிடியேட்டா நான் வந்து கிளாஸுக்கு வரணும். நான் ஏன்பா இவ்வளோ நாளா நீ லேட் பண்ற அப்படின்னா, இல்ல சார் கடையில இன்டீரியர் ஒர்க்லாம் நடந்துட்டு இருந்துச்சு. ஸோ முதல்ல வந்து மெனு கத்துக்கிறத விட இன்டீரியர் முக்கியமான சத்தியமா கிடையாது. முதல்ல உங்க மெனு உங்களுக்கு தெரியணும். என்ன ஃபுட் நீங்க செய்ய போறீங்க, கஸ்டமருக்கு சர்வ் பண்ண போறீங்கங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்டீரியருக்கு இவ்வளவு முக்கியத்துவம் வந்து கொடுக்க வேண்டிய அவசியம் இல்ல. இன்னொன்னு அப்படியே நான் இவன பார்த்து காப்பி அடிக்கிறேன், அவன பார்த்து காப்பி அடிக்கிறேன். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நம்மட்ட வந்திருக்காங்க. சார் KFC பார்த்து அப்படியே பண்றேன் அப்படிமா. கேட்டா கிராமத்துல. அந்த ரேட்டுக்கு KFC விற்க முடியும் சார், உங்களால் விற்க முடியுமா அப்படிங்கிறது முக்கியம். எதையுமே ஓவர் டூ பண்ணக்கூடாது. நான் அடிக்கடி சொல்கிற மாதிரி இப்போ நார்த் இந்தியன் கேஃபேஸ்லாம் பார்த்தீங்கன்னா சிம்பிளாக ஒரு ஃபோட்டோ ஃப்ரேமை வச்சு அவ்வளோ அழகாக இன்டீரியர் பண்ணலாம். ஆமாம். இந்த மாதிரி ஒரு பிளெயின் வால் பெயிண்டிங்கு இதில் ஒரு கற்பனை பண்ணி பாருங்களேன். இந்த பேக்ரவுண்டில் இந்த பக்கம் ஒரு 3 ஃபோட்டோ கருப்பு பார்டர், இந்த பக்கம் ஒரு 3 ஃபோட்டோ கருப்பு பார்டர், ஃபுட்டு சம்மந்தப்பட்ட ஃபோட்டோ எப்படி இருக்கும் அந்த இடம்? இருக்கும். நான் சொல்கிறது ரொம்ப பிரமாதமான குவாலிட்டி போனீங்க அப்படின்னா 1500 ரூபா வரைக்கும் வரும். புரியுது. ஒரு பெரிய சைஸ் ஃப்ரேமே ஒரு 3 போட்டிங்கன்னா 10,000 ரூபாய்க்குள்ள வேலை முடிஞ்சிடும். இதுக்கு நான் இவனை பார்த்து காப்பிடிக்கிறேன், அவனை பார்த்து காப்பிடிக்கிறேன், அமெரிக்காலேருந்து இந்த கடையை பார்த்தேன், அந்த கடையை பார்த்தேன்னு அந்தளவுக்கு வந்து சீன் தேவையில்லை அப்படின்னு தான் நினைக்கிறேன்.